சாமிக்கு வேஷம் போடுறது குலசை தசராலையும் மயான கொள்ளையிலையும் மட்டும்தான் இருக்கும்னு பெரும்பாலும் அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து எல்லா ஊர்லேயும் இந்த வேஷம் கட்டுற பழக்கம் வந்து இருக்குது. சின்ன சின்ன குக்கிராமங்கள் முதற்கொண்டு சாமிக்கு வேண்டுதல் வச்சு மாலை போட்டு விரதம் இருந்து வேஷம் கட்டுற பழக்கம் வந்து எல்லா கோயில்லையும், நிறைய கோயில்களில், எல்லா மாவட்டத்துலேயும், எல்லா ஊர்லேயுமே இந்த பழக்கம் இருக்குது. சின்ன சின்ன கோவிலில் இப்போது இந்த ஊட்டி பக்கத்தில் குன்னூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தார். அவருக்கு இதே மாதிரி தான், நான் வந்து சென்னையில் வேலை பார்க்குறேன், எனக்கு வேஷம் போடுறதுக்கு தேவையான காளி வேஷம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க முடியல. தசராவில் இருக்கிற பழைய பொருட்கள் எனக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு இல்லைனா ஏதாவது ஸ்பான்சருக்கு பேசி கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சருக்கு தேவைன்னு சொல்லி கேட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதே மாதிரி இந்த தசராவில் பழைய பொருட்களை அடுத்தவங்களுக்கு வேஷம் போடுறதுக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப வேஷம் போடுறதுக்கு பொருட்கள் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் என்ன ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன்னா, இப்போ வந்து உங்களோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட காசு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வெறும் ரூ. 5க்கு வெறும் சாயப்பொடி வாங்கி முகத்தில் பூசிட்டு சாமிக்கிட்ட போய் நீங்கள் அது ஒரு வேஷமாக காட்டினாலும் சாமி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு இவ்வளோ தான் முடியும். ஏன்னா தசராவில் வந்து நிறைய பேர் கடைசி நாள் வெறும் சாயப்பொடி மட்டும் முகத்தில் பூசிட்டு வந்து சாமிகிட்ட காட்டுவாங்க. என்னால் இவ்வளோதாம்மா முடியும் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷத்தை காட்டுவாங்க. இது வந்து நம்மளால் என்ன முடியுதோ அது அந்தளவுக்கு சிம்பிளாக பண்ணால் போதும். அதுமாரி காளி வேஷம் போடுறவங்களே நிறைய பேர் காசு இல்லாத பட்சத்தில் ஒரு புடவை மட்டும் கட்டிட்டு திரிசூலம் கையில் வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக அவங்க என்ன காசு இருக்குதோ, என்ன பட்ஜெட்டில் இருக்குதோ அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வேஷம் கட்டுவாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சாமி வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. வேஷம் போடுறதுக்கு காசே இல்லை நம்மக்கிட்ட, நம்மளால் கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து கடைசியில் எல்லா காசும் சேர்ந்து நம்ம வேஷம் போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்மக்கிட்ட காசே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, ரூ. 5 இருந்தால் போதும், நீங்கள் சாயப்பொடி வாங்கி முகத்தில் பூசி என்னால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி சாமியை நல்லா மனசார கும்பிடுங்க. அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு காளி வேஷம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காசு இல்லை அப்படிங்கிற வருத்தமே படவே படாதீங்க. சாமி கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா கூட நான் வந்து தசராவோட நான் கண்டிப்பாக வேஷம் போட முடியாமல் இருக்கிற பக்தர்களுக்காக நான் வந்து என்னால் முடிஞ்ச சப்ஸ்கிரைபருக்கு கிட்டேருந்து கொஞ்சமாக நான் கலெக்ட் பண்ணி அவங்களுக்குலாம் வேஷம் போட பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அது வந்து ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுதோ நம்ம சேனல் மூலமாக எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் இப்போ மற்ற கோவிலில் வந்து பண்ணுறதுக்காக என்னால் பண்ண முடியல. அந்த ஊட்டி பக்கத்தில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு வந்து என்னால் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணவே முடியலை. அந்த கோவில் பற்றி நமக்கு தெரியாது. அங்கே வேஷம் எப்படி போடுவாங்க, என்ன மாதிரியான வேஷம் போடுறதுக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். அது காசாக ஸ்பான்சரும் என்னால் பண்ண முடியலை. நம்ம குலசை தசரானா நம்பி பண்ணலாம். அதே மாதிரி அங்கே வந்து வேஷம் போடுற பொருட்கள் மட்டும் தான் நம்ம வாங்கி கொடுப்போம். அதனால்